أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆயத்துக்களையும் தஜ்வீத் முறைப்படி சின்ன சின்ன சட்ட நுணுக்கங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களாமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு ஒரு ஜுசு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு 2வது ஜுசு ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து போதிக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சூரா பக்ரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேஜ் நம்பர் 37. இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம இந்த ஆயத்து தான் பார்க்க போகிறோம். சொல்லி தரட்டுமாம்மா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? இப்போது நான் வந்து ஒரு ஆயத்துலையும் ஒரு வார்த்தைகள்லையும் என்னென்ன சட்டங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையில பாருங்க, ஐயாமம் மஅதூதாத். இப்போ இங்க பாருங்க, தன்வீனுடைய குறியீடு வந்திருக்கு, அடுத்ததான் மீம் வந்திருக்காமா. இங்க நம்ம என்ன செய்யணும்? இதகம் பில்குனா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். இங்கே நமக்கு வந்து இதகம் பில்குனா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல தோ ஜபரு தோ ஜேரு தோ பேஷு வந்துச்சுனாக்கா அந்த இரட்டை குறியீடுகளை ஒற்றை குறியீடா மாற்றி நம்ம வந்து உச்சரிக்கணும். அடுத்ததான் ஒரு ஆயத்துல நம்ம வந்து நிப்பாட்ட போறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன குறியீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நமக்கு தோ ஜேரு தோ பேஷு, ஜேரு ஜபரு பேஷு நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது தோ ஜேரு தோ பேஷு, அடுத்ததான் வந்து கடா ஜேரு உல்டா பேஷு, ஜேரு ஜபரு பேஷு. இந்த 7 குறியீடுகள் ஒரு ஆயத்துடைய முடிவிலையோ இல்லை நிப்பாட்டக்கூடிய இடங்கள்லையோ வந்துச்சு அப்படின்னா அந்த குறியீடுகளை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும். இதுதான் வக்ஃபுடைய சட்டம். வக்ஃபுடைய சட்டம்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்து நம்ம நிப்பாட்டக்கூடிய இடம் வந்து இருக்கு இல்லையா, இந்த குட்டி துவால் நம்ம நிப்பாட்டிக்கலாம். அப்போ நமக்கு இந்த இடத்துல தோஜேர் இருக்கனால தோஜேரை நம்ம எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். சரிங்களாமா? அப்போ மஅதூதாத் அப்படின்னு நிப்பாட்டிக்கணும். அடுத்ததா ஃபமன் கான மன்கும் மரீதுன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபமன் கான இங்க நூனை சக்கீன் வந்திருக்காமா, அதுதான் கேஃப் வந்திருக்கு. இங்க நம்ம வந்து இஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ நூனை சக்கீன் நம்ம என்ன செய்யணும்? குன்னா செஞ்சு ஓதணும். ஃபமன் கான அப்படின்னு ஓதணும். சரிங்களாமா? அடுத்ததா மன்கும், இங்கே நமக்கு நுண்ணை சக்கரை கேஃப் வந்திருக்கு. சேம் சட்டம் தான் இங்கேயும் நம்ம வந்து இஹ்ஃபா செஞ்சு ஓதணும். மன்கும் மரீதுன், இங்கே பாருங்க நமக்கு மீமே சக்கீன் வந்திருக்காமா, அடுத்ததான் மீம் வந்திருக்கு. இங்கே நம்ம என்ன செய்யணும்னாக்கா இதகாமே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது சுக்குன் செய்யப்பட்ட மீமே சக்கீன்னு சொல்லுவாங்க. மீமே சக்கீனுக்கு அடுத்ததான் மீம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த மீமே சாக்கினை குன்னா செஞ்சு ஓதணும். மின்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா வந்து அதை நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். சரிங்களாமா? மன்கும் மரீதுன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர். இங்க பாருங்க, இங்க நமக்கு இல்ஹாருடைய சட்டம் வருது. மரீதுன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஓதணும். மரீதுன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து அலிஃப் வந்து இல்ஹாருடைய எழுத்து. தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததான் நமக்கு அலிஃப் வந்திருக்காமா. அப்ப நம்ம இங்க என்ன செய்யணும்னாக்கா இல்ஹா செஞ்சு ஓதணும். அதாவது இந்த தன்வீனுடைய குறியீடை வெளிப்படுத்தி ஓதணும். மரீதுன் அப்படின்னு ஓதணும். சரிங்களா? மரீதுன் அவ் அலா ஸஃபரின், இங்க நமக்கு தன்வீனுடைய குறியீடு ஃபா வந்திருக்கு. ஃபா வந்து இஹ்ஃபாவோட எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும்? குன்னா செஞ்சு ஓதணும். ஸஃபரின் அப்படின்னு நம்ம ஓதணும். ஃபஇத்தத்தும், இங்க நமக்கு தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததா மீம் வந்திருக்கு. மீம் வந்து இதகம் பில்குன்னாவோட எழுத்து. தன்வீனுடைய குறியீடு தான் மீம் வந்திருக்காமா. அப்ப நம்ம இங்க என்ன செய்யணும்? ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி இதகம் பில்குன்னா செய்யணும்.
இங்க பாருங்க நூனே சக்கின் வந்திருக்கு, அடுத்ததான் அலீஃப் வந்திருக்கா. இங்க நம்ம என்ன செய்யணும், இல்ஹாருடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ நூனே சக்கின் நம்ம என்ன செய்யணுமா, வெளிப்படுத்தி ஓதணும். மின் ஐயாமின் உஹர், இங்க நம்ம என்ன வெளிப்படுத்தி ஓதணும், இங்கேயும் சேம் சட்டம் தான். தன்வீனுடைய குறி இருக்கு, அடுத்ததான் அலீஃப் வந்திருக்கு. அலீஃப் வந்து இல்ஹாருடைய எழுத்து. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும், தன்வீனுடைய குறியீடை வெளிப்படுத்தி ஓதணும். ஐயாமின் உஹர், நிப்பாட்டும் போது ராக்கு மேல இருக்கக்கூடிய ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். இப்போ அடுத்ததா வஅலல்லதீன யுத்வீகூனஹு ஃபித்யத்துன் துஆமு மிஸ்கீன். வஅலல்லதீன யுத்வீகூனஹு ஃபித்யத்துன், இங்க நமக்கு இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. தன்வீனுடைய குறியீடு அடுத்தா துவா வந்திருக்கு, துவா இஹ்ஃபாவுடைய எழுத்து. அப்ப நம்ம இதுல என்னமா செய்யணும், குன்னா செஞ்சு ஓதணும். கரெக்ட், வெரி குட். ஃபித்யத்துன் துஆமு மிஸ்கீன், நிப்பாட்டும் போது தோஜேரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். தால் வந்து கலக்கலாவோட எழுத்து, அதாவது தால் சுக்குன்னு போயிட்டதுனால நம்ம இந்த இடத்துல கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபித்யத்துன் துஆமு மிஸ்கீன், இந்த இடத்துல நமக்கு தால் வந்து கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இங்க இஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். இங்க நிப்பாட்டும் போது வக்ஃபுடைய சட்டம், அதாவது தோஜேரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். சரிங்களாமா? அடுத்ததா ஃபமன் தத்தவஅ கைரன் ஃபஹுவ கைருல் லஹ். ஃபமன் தத்தவஅ, இங்க நமக்கு நூனை சக்கின் வந்திருக்கு, அடுத்தா தா வந்திருக்கு. தா இஹ்ஃபாவோட எழுத்து. அப்போ நூனை சக்கினை குன்னா செஞ்சு ஓதணும். ஃபமன் அப்படின்னு ஓதணும். கைரன், இங்க பாருங்க, இங்க தன்வீனுடைய குறியீடு, அடுத்தா ஃபா வந்திருக்கு. ஃபா இஹ்ஃபாவோட எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல ஹைரன் அப்படின்னு சொல்லாம ஹைரம் அப்படின்னு சொல்லிட்டு குன்னா செய்யணும். சரிங்களாமா? ஹைரம் ஃபஹுவ கைருல் லஹ். இங்க பாருங்க, தன்வீனுடைய குறியீடுகிறது லாம் இருக்கு. லாம் இதகம் பிலா குன்னாவோட எழுத்து. அப்ப நம்ம என்னமா செய்யணும், வெரி குட், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாம ஓதணும். அதுதான் இதகம் பிலா குன்னாவுடைய சட்டம். அப்போ கைருல் லஹ், நிப்பாட்டும் போது ஹாக்கு மேல கூடிய உல்டா பேஷை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நெல் நிப்பாட்டிக்கணும். அடுத்ததா வஅன் தஸூமு கைருல் லகும் இன் குன்தும் தஅலமூன். வஅன் தஸூமு, இங்க நமக்கு நூனை சாக்கின் வந்திருக்காமா, அடுத்ததா தா வந்திருக்கு. தா இஹ்ஃபா எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும், நூனை சாக்கின குன்னா செஞ்சு ஓதணும். கைருல் லகும் இன் குன்தும் தஅலமூன். வீடியோடைய கடைசியில ஒரு முக்கியமான ஒரு சின்ன விஷயம் சொல்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களாமா? நிறைய பேருக்கு பயனடையும் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வீடியோட கடைசியில சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாமா? இங்க பாருங்க, தஸூமு, இங்க நம்ம வந்து இஹ்ஃபா செஞ்சு ஓதணும். தன்வீனுடைய குறியீடு தன்வீன் நூனை சாக்கின் அடுத்ததா தா வந்திருக்கு. தா வந்து இஹ்ஃபாவோட எழுத்து. அப்ப நூனை சாக்கின குன்னா செஞ்சு ஓதணும். கைருல் லக்கும், இங்க நமக்கு தன்வீனுடைய குறியீடு அடுத்ததா லாம் வந்திருக்கு. லாம் வந்து இதகம் பிலா குன்னாவோட எழுத்து. இங்க நம்ம என்ன சட்டத்தை ஃபாலோ பண்ணமோ அதே சேம் சட்டம் இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கணும். இன் குன்தும் தஅலமூன், இன் குன்தும், இங்க நமக்கு நூனை சாக்கின் வந்திருக்காமா, அதுதான் கேஃப் வந்திருக்கு. கேஃப் இஹ்ஃபா எழுத்து, நூனை சாக்கின் வந்திருக்கு, அது தா வந்திருக்கு. தாவும் இஹ்ஃபாவோட எழுத்து. அப்போ நூனை சாக்கின் கருத்தா தா கேஃப் வந்ததுனால நம்ம என்ன செய்யணும், நூனை சாக்கின குன்னா செஞ்சு ஓதணும். இன் குன்தும் அப்படின்னு சொல்லாம இன் குன்தும் அப்படின்னு ஓதணும். சரிங்களாமா? அடுத்ததா தஅலமூன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நூனுக்கு மேல ஒரு ஜபரை எடுத்துட்டு சூக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். சரிங்களாமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம இன்னைக்கு பேஜ் நம்பர் 37, சரிங்களாமா, 2வது ஜுஸு சூரா பக்ரால பேஜ் நம்பர் 37ல இந்த ஒரே ஒரு ஆயத்து தான் பார்த்துருக்கோம். அதுக்கே 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்து பார்க்கலாம். நீங்க கேட்க வரது எனக்கு புரியுது. ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது என்ன விஷயம்னா, ஆன்லைன்ல கிளாஸ் போய்கிட்டு இருக்குமா, நம்ம வந்து ஆன்லைன்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டிசம்பர் மாசம் ஸ்டார்ட் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்லபடியா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஏகப்பட்ட பேர் நம்ம சேனல் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க. நல்லா அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்லபடியா குர்ஆன் ஓத கத்துக்கிட்டாங்க. 2 மாச கோர்ஸாமா, 2 மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா உங்களை குர்ஆன் ஓத வச்சிருவோம். அதாவது அலிஃப் பா தாவே தெரியாம நீங்க வந்தீங்கனாலும் உங்களை இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா குர்ஆன் ஓத வச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ்.
விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 2 மாத கோர்ஸா, பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு கிடையாது. ஆண்கள் வந்து ஒரு 14 வயசு வரைக்கும் உள்ள பசங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வெளியே போய் மதரசாக்கு போக முடியாது எங்களாட்டி, பக்கத்துல மதரசாவே இல்லை அப்படிங்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய பெரிய 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 கிருபையை கொண்டு நல்லபடியா இன்னைக்கு குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு அலிஃபாத்தாவே தெரியாம வந்தாங்க, வந்து ஜாயின் பண்ணாங்க. இன்னைக்கு தஜ்வீத் முறைப்படி நல்லபடியா குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களை ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 75 வயசு வரைக்கும் உள்ள பெண்மணிகளாம் நம்ம கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்கிரீன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்து என்னன்னு சொல்லி தரேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.